சிந்து, பைரவி, நியூ பிரமோ. பைரவி வேலைக்கு போகிறது வீட்டில் யாருக்குமே விருப்பம் இல்லை. வீட்டில் இருக்கவங்கலாம் இங்கே பாருமா பைரவி, வேலைக்கு போக வேண்டாமான்றாங்க. நான் வேலைக்கு போனால் என்ன, போகலைன்னு உங்களுக்கு என்ன, நான் உங்ககிட்ட வந்து சஜஷன் எல்லாம் கேட்குறேன்றாங்க. கம்பல்சரி நான் வேலைக்கு போவேன். ஏமா இங்கே பாருமா, வேலைக்கு போகிறதெல்லாம் சரியாக வராது, எல்லாம் உன் நல்லதுக்காக. ஏன் நல்லதுக்காக நீங்கள் என்னத்த சொல்கிறீங்க? என் நல்லதுக்காக நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம் சரிங்களான்றாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வேலைக்கு போகிறேன். ஏதோ வந்து நான் உங்ககிட்ட தான் கேட்டு போகணுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு வாங்க. உடனே பைரவி என்ன பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. சிந்து இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, நீனா கூட பொறுமையாக இருப்பான், என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. இவங்க பேச்ச கேட்டு இவங்களுடைய வார்த்தையை கேட்டு கட்டுப்பட்டாலும் இருக்க முடியாது. நீ எதுக்காக இவங்களுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கன்றாங்க. நீ நினைக்கிற மாதிரி இவங்க நல்லவங்கலாம் கிடையாது சரியான்றாங்க. நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும், நம்மளுக்கு பிடிச்சதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. சிந்து பார்த்தீங்கன்னா பைரவை எடுக்க போகிறாங்க. அவங்க நம்ம அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்க அத்தை, ஆனால் அப்படிப்பட்டவங்களை இப்படி கேட்குறீங்க, நம்ம அம்மாவை இப்படி கேள்வி கேட்பியா? அதே மாதிரி தானே அவங்க ஏன் இப்படி கேட்குற அப்படின்றாங்க. சிந்து, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? எனக்கு புரியுதோ இல்லையோ அப்புறப்பட்ட விஷயம், ஆனால் நீ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோடு இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.